கட்டின உடனே உங்களுக்கு கால் பண்ணுறேன். சரி 100 கிலோ மீன். சரி ஓகே. அண்ணா 2 கொடுத்துருவாண்ணா. ஏன்னா குழம்புக்கு 2 மீன் வரும் சாப்பிடல. ஓகே 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 ஓகே. எப்படி மீன் வெட்டி நானே எடுத்துலாம் வீட்டுக்கு? மீன் வெட்டி நானே எடுத்துலாமா? பையில போற இல்லை. ஓகேவா? ஏன்னா நம்ம இவ்வளோ மீன் வாங்கிட்டு ரவுண்ட் கூட போட்டுனா குழம்புக்கு இல்லாமல் போயிடும். வயிறு பக்கம் குழம்புக்கு வயிறு தலை குழம்புக்கு இதே 30 சைஸ் அழகா இருக்கும். ஏன்னா நீங்கள் 4 மணி நேரம் ஆனால் ஐஸ் பொறுத்தவரை இங்கேருந்து பாண்டிச்சேரி போகலாம். ஐஸ் இல்லை ஐஸ் போகிறதுன்னு சொல்கிறேன். டைமிங்கா 4 மணி நேரம்லாம் எங்கள் ஊர் டைமிங்கு. மொட்டை அவங்க ஊரில் நான் 10 மணிக்கு போயிடுவேன். எங்கள் ஊர் தான் டைமிங். பாண்டிச்சேரி 4 மணி நேரம். அது ஐஸ் போடாமல் எடுத்துன்னு போயிட்டே இருக்கலாம். அங்கே போய் கூட இன்னும் 1 மணி நேரம் வைக்கலாம். உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு தான் வேலையாக வருது. கட்டி 8 கிலோ. ஓகே இன்னும் 8 கிலோ. இன்னும் 5 கிலோ. டிவி என்ன காப்பி என்ன கேட்குறேன். நெக்ஸ்ட் நான் இது மட்டும் பண்ணுறேன். நல்லா சாப்பிட கழிவு வேணாம். சின்ன கவரத்தில் வேணும். நல்லா இருக்காண்ணா? சின்ன கவரில் போட்டுமா? வரேன். எப்படி பண்ணிட்டு இது அவசரப்படாது. அந்த கெல்த்தியை போடுறது ஓவர். இன்னொரு 50 ரூபா 200 ரூபா. போடு எல்லாம் போடு. அவ்வளோதான் முடிச்சுன்னா ஒரு வேலை முடியாது. எல்லாமே அவங்களுக்கு தான். அவங்க வெட்டி தான் வெட்டின ஒரு ஆள் தான் இருக்காங்க. வேறு யாரும் கிடையாது. சொல்லணும் அவர்கிட்ட. ஐடிகள் மேலே அப்படிதான் இருப்பார். கவர்லாம் கிலோ வச்சுங்க. கவர்லாம் கிலோ வைங்க. ஸ்பீக்கர் லேட் ஆகணும். இல்லை ஏன்னு கீழே வச்சு நின்றுட்டு இருக்காங்க 2 பேர். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவீங்க? இது வெட்டிட்டு அவங்களுக்கு வெட்டணும், அவங்க வெட்டிட்டு உங்களுக்கு வெட்டணும். வைங்க கூட வைங்க.
புரியும். கடவை வாங்கிடுமா? 5 மணி கடவை மட்டும்தான். புரியல, என்னமா கேட்டீங்களா? இது நாள் கடவை சிறப்பு. அடுத்து ஒன்றும் கை வைக்கிறாங்க. இன்னும் போய் வெட்டல இன்னும். நான் 2 தேர் தூக்கிட்டேன். எழுத்துலாம் இப்போ எங்கே வர போகுது? 2 தேர் எழுத்துலாம் இப்போ எப்போ வர போகிறது? நான் ஏன் வருதுல? இப்போ கெழுத்துலாம் வெட்டினா வியாபாரமே ஆகாது. எல்லா கெழுத்தையும் அங்கே அனுப்பிச்சு விட்டா. எல்லாம் மீன் கிளீன் பண்ணு. நான் போனா ஒன்று லாஸ்ட்டாக 2 மீன் வாங்கி க்ளீன் பண்ணி வெட்டினோம். 2 க்ளீன் பண்ணி தான் எப்போ வெட்டி முடியுது? கையில் நீ அப்படியே போடலாம். ஒரு மிஷின் ஆகாது. இதெல்லாம் மொத்தமாக க்ளீன் பண்ணி வெட்டணும். எத்தனை மீன்? இந்த 4 தான் சிறப்பு. எவ்வளோ ஓடிது? கரெக்டாக சொல்லு. 50 சைடு ஓடிச்சு. அடியில் கட்டிங்க என்ன சொன்னோம்? எத்தனை மீன் இருக்குன்னு கேட்டுங்க. அதுக்கப்புறம் எடுத்து வெட்டணும். அதை என்னம்மா அங்கே போ, அங்கே போ, அங்கே போயிட்டு அந்த கடைக்கு போ. இந்த கடை வெட்ட முடியாது. வாய்ப்பே இல்லை. ஐயோ என்ன நானே பண்ணுறது? நேற்று மகாராணி போய் விட்டான் சார். நேற்று மகாராணி அனுப்பிச்சு விட்டு போயிட்டு வான்னு. நான் என்ன பண்ணுறேன்? பின்னாடி உன் கஸ்டமர் தான் நிற்கிறாங்க. வாங்க வாங்க வாங்கிட்டு வா. லைட்டு தான் இந்த நேரத்தில் மீன் வாங்க கூடாது.